அன்பு சொந்தங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சிம்பிளான முட்டை பிரெட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக செய்ய போகிறோம். அதுக்கு பொடியாக நறுக்குன வெங்காயம், சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக இருக்கும், சீக்கிரமாக செஞ்சிடலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சின்ன பொடியாக நறுக்குன வெங்காயம், பொடியாக நறுக்குன தக்காளி, கொஞ்சம் நல்லா பொடியாக நறுக்குனிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் பச்சை மிளகா, காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகா வேணால் போட்டுக்கலாம், இல்லாட்டி தேவையில்லை. நம்ம மிளகுத்தூள் போடுறதுனால தேவையில்லை. கொத்தமல்லி கொஞ்சம், இது வந்து கரம் மசாலா கொஞ்சம், மிளகுத்தூள் கொஞ்சம், தேவையான அளவு உப்பு. உப்பு பார்த்து போட்டுக்கோங்க, உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ வந்து 2 முட்டை ஊற்றும். 2 முட்டை பிஸ்மில்லாஹ் நல்லா கலக்கிக்கலாம். உப்பு மசாலா எல்லாம் ஒன்றா வர மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா அவங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது அவங்க நல்லா சாப்பிடுவாங்க, கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். அவ்வளோதான், இப்போ ப்ரெட்டு ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு டம்ளரு இல்லை ஒரு சின்ன கொட்டரா எடுத்துகிட்டு இப்படி ப்ரெட்டை வந்து இப்படி நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரவுண்டாக எடுத்து வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு கொஞ்சம் நம்ம வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கும்போது பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சாதாரணமாக செஞ்சு கொடுக்குறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இப்படி செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான், கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ப்ரெட்டை இப்படி வச்சுக்க போகிறோம். அதை நடுவால் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் வேகட்டும். இதை வந்து இதுலேருந்து எடுத்ததை நம்ம இதிலே மறுபடியும் வச்சுக்க போகிறோம் மேலே. கருகாது. இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கே கொஞ்சம் நல்லா வித்தியாசமாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் பட்டர் கொஞ்சம் போட்டுக்கணும். நீங்கள் வெண்ணெய் தான் போடணும்னு இல்லை, ஆயில் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். பட்டர் வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். குடமிளகா வந்து கொஞ்சம் வெண்ணெய் போட்டு குடமிளகா இந்த மாதிரி நம்ம குடமிளகா, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் இப்படி கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்க போகிறோம். பச்சையாகவும் நம்ம வச்சு சாப்பிட்லாம், இது கொஞ்சம் வேக வச்சு சாப்பிட்லாம். பாருங்கள், இது நல்லா அழகாக கொஞ்சம் நம்ம வேக வச்சோம்னா அதில் கொஞ்சம் காரத்தன்மை கம்மியாகும். பச்சையாகவும் வச்சு சாப்பிட்லாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப வேக வைக்க வேணாம், கொஞ்சம் லைட்டாக அந்த பட்டரில் நம்ம வேக வச்சோம்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். எல்லாத்தையும் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு சீஸ் வச்சுக்க போகிறோம். குடமிளகா, வெங்காயம், வெங்காயம், தக்காளி,
பச்சையாக அந்த வெங்காயம் தக்காளிலாம் வைக்கிறதோட இப்படி கொஞ்சம் நம்ம வேக வச்சோம்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ரொம்ப பட்ரு போடலை, கொஞ்சம் கொஞ்சமாக தான் பட்ரு போடுறோம். அது வேகிற அளவுக்கு தான் நம்ம பட்ரு போடுறோம். இப்போ வந்து சீஸ் கொஞ்சம் மெல்ட் ஆகுறதுக்காண்டி கொஞ்சம் நம்ம பட்ரு போட்டு அடுப்பில் வச்சுருக்கோம். நீங்கள் சீஸ் இல்லாமையே சாப்பிட்லாம், வெறும் வெஜிடபிள் வச்சு. குழந்தைங்களுக்கு பிடிக்குன்றதுக்காண்டி நம்ம சீஸ் வச்சுருக்கோம். நல்லா 2 பக்கட்டும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்க, சீஸ் இப்போ தான் மெல்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. நம்ம வெங்காயம் தக்காளி வதக்காமல் சாப்பிட்லாம், வதக்கியும் சாப்பிட்லாம். இது கொஞ்சம் வித்தியாசமாக வதக்கி வச்சு நம்ம செய்கிறோம். இது மேலேயே கொஞ்சம் கெச்சப் ஊற்றிக்கலாம், நல்லாயிருக்கும். மைனஸ் இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அவ்வளோதான், நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. முட்டை பிரெட் ரோஸ்ட்டு எப்படி செஞ்சதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதை எடுத்து பார்த்துடலாம், நம்ம கட் பண்ணி பார்த்துடலாம். பிஸ்மில்லாஹ். பாருங்கள், நம்ம போட்ட சீஸு, சாஸ், வெஜிடபிள் எல்லாமே எப்படி இருக்குது பாருங்கள். இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா சாஸ் ஊற்றிக்கலாம். வந்து சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. என்னன்னு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இது போல் சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ப்ரெட்டு நல்லா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ப்ரெட்டு. இந்த நம்ம வெண்ணெயிலே வேக வச்சனால அந்த வெஜிடபிளும் ரொம்ப நல்லாயிருக்கு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி பட்டரில் போட்டு ரவுண்டாக கட் பண்ணி பட்டரில் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு இதை எடுத்துக்கலாம் தனியாக. வந்து பட்டரும் போட்டுக்கலாம், ஆயிலும் போட்டுக்கலாம். ஒரு டேஸ்ட்டுக்காண்டி தான் பட்ரு போடுறோம். நீங்கள் வந்து ஆயில் கூட போட்டுக்கலாம். வந்து நம்ம கலக்கி வச்சுருக்க முட்டையும் வெங்காயம் தக்காளி கரம் மசாலா மிளகுத்தூள் உப்பு கொத்தமல்லி பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த முட்டை கலவையை ஊற்றிக்கலாம். வந்து சீஸ் வச்சுக்கலாம். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை இப்போ எல்லாத்துலேயும் இப்படி வச்சுக்கலாம். ஒரே மாதிரி கொடுக்காம பிள்ளைங்களுக்கு இப்படி நல்லா கொஞ்சம் வெரைட்டியாக கொடுத்தோம்னா ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அதை அப்படியே எடுத்து நம்ம திருப்பி போடலாம். அவ்வளோதான், போதும். நம்ம வந்து நிறைய வைக்காமல் சும்மா ஒரு ஒன்று வச்சுமா, அவ்வளோதான். பாருங்கள், ப்ரெட் ஆம்லேட்டு ரொம்ப ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இதை ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். இது மாதிரி விரும்பி சாப்பிடுங்க. பாருங்கள், இப்போ அப்படியே கட் பண்ணி நீங்களும் இப்படி மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஒரு சாயங்காலம் ஸ்கூல் போயிட்டு வர பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா வயிறு ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள் பாப்பா. ஃபுல்லாக இருக்கும். எப்படி இருக்குது? ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.